ஹாய் வெல்கம் டு அறிவிலம். நான் சபருதீன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த சார்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோவிட் டைமில் சன் டிவி நியூஸில் வந்து இந்த சார்ட் எப்போவுமே வந்து போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து என்னென்ன ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சன் டிவி நியூஸில் இந்த சார்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சார்ட்டை எப்படி எக்ஸலில் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு காலம் சார்ட். ஸோ இந்த காலம் சார்ட்டில் ரெண்டு ஆக்சஸுமே இல்லை, எக்ஸ் ஆக்சஸும் இல்லை, ஒய் ஆக்சஸும் இல்லை. அந்த கேட்டகரி நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த பார்லேயே வருது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ப்ராக்ரஸ் வருது. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேபிள்ஸ் வருது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு சாம்பிள் டேட்டா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 7 நாளுக்கான டேட்டா மட்டும் இங்கே இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சார்ட் ஒரு ஸ்டாக்டு சார்ட்டாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது வந்து ஒரு பார், அதுக்கு மேலே இன்னொரு பார் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்டு சார்ட் மாதிரி இதில் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஒரு ஸ்டாக்டு காலம் சார்ட் தான் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்டு சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பாருக்கு வந்து ஒரு சைஸ் வேணும் இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு தோராயமாக வந்து ஒரு 1000 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லேபிள். ஸோ இந்த லேபிளுக்கு வந்து ஒரு 1000 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுட்டு நான் ஒரு காலம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலமை வச்சு நான் ஒரு ஸ்டாக்டு காலம் சார்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு லெஜண்ட் தேவையில்லை, ஈவன் ஆக்சஸ் கூட தேவையில்லை. பட் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு இந்த பார் எல்லாமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லேயராக வரணும். ஆனால் இது வந்து செகண்ட் லேயராக வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் டேட்டா கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் டேட்டாவில் லேபிள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு லேயர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை கீழே கொண்டு வந்துடும். ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயராக வந்துடுச்சு. அண்டு இது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டேட் மந்த்து மட்டும் இருந்தால் போதும். ஓகே. ஸோ தட் இது வந்து நம்ம அந்த பார்க்குள்ளே அது செட் ஆகும். ஸோ இப்போ இந்த பார் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு இங்கே ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் வரும். ஸோ அதில் வந்து கேப் வித் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ கம்மி பண்ணலான்னா ஒரு 70 கம்மி பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக உள்ளே உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ இதில் போயிட்டு நம்ம இந்த டேட்டா லேபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பாரோடைய ஆக்சுவல் வேல்யூ தான் அதில் காட்டும். ஸோ இந்த பாரோட ஆக்சுவல் வேல்யூ என்ன 1000. ஸோ 1000 அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் இங்கே வரும். ஆனால் நமக்கு 1000 வேண்டாம். 1000க்கு பதிலாக அதோடைய கேட்டகரி நேம்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1000 இப்போ செலக்ட் பண்ணுவோம். தட் இஸ் அந்த டேட்டா லேபிள் இருக்கு இல்லையா, அந்த சார்ட் எலிமெண்ட்டை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்கே ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் இது உங்களுக்கு வரலன்னா டேட்டா லேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 4வது ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு கேட்டகரி நேம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு வேல்யூ வேண்டாம். வேல்யூன்றது இப்போ அந்த 1000 அப்படின்றது தான் இப்போ அந்த பாரோடைய வேல்யூ. எனக்கு அந்த பாரோட வேல்யூ வேணாம், அந்த பாரோடைய கேட்டகரி நேம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ஆக்சஸ் தேவையில்லை இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஆக்சஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த கிரிட் லைன்ஸ் நமக்கு தேவையில்லை, எடுத்தாச்சு. சார்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியன்ட் ஃபில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். கிரே கலர் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூ சார்ட்டுக்கு மேலே வந்து நம்ம இந்த லேபிள்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிளஸ்டர்ட் சார்ட் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய டேட்டா லேபிள் வந்து உங்கள் பாருக்கு வெளியே கொடுக்க முடியும். ஸோ அது வந்து ஸ்டாக்டு சார்ட்டில் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு கோம்போ சார்ட்டாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ கோம்போ சார்ட் அப்படின்னும் போது இதை வந்து ஸ்டாக்டு சார்ட்டோட என்ன சார்ட் நான் கம்பைன் பண்ண போகிறேன்னா XY ஸ்கேட்டர் சார்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக எனக்கு இந்த பொசிஷன் நான் கேல்குலேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஆக்சுவல் டேட்டா ப்ளஸ் இந்த 1000. ஸோ இந்த டேட்டா ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டேட்டா கம்மியானாலும் சரி ஜாஸ்தியானாலும் சரி கரெக்டாக இந்த பொசிஷனில் வேணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா லேபிள்னு போட்டுக்கலாமா?
டேட்டா லேபிள். ஸோ டேட்டா லேபிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் சார்ட்டில் போய்ட்டு இந்த என்டையர் டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி லேபிள் தான் வந்து கீழே இருக்கணும், டேட்டா லேபிள்ஸ் மேலே வந்துடணும். ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஸ்டாக்டு சார்ட்டாக இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் சார்ட் டைப் கொடுத்து கோம்போ சார்ட்டில் இந்த சார்ட் லேபிள் இருக்குல்ல, டேட்டா லேபிள், இதை XY ஸ்கேட்டர் சார்ட்டாக கொடுத்துருங்க. அதாவது லேபிள் வந்து ஸ்டாக்ட் காலமாக இருக்கணும், டோட்டல் வந்து ஸ்டாக்டு காலமாக இருக்கணும், அண்ட் இந்த டேட்டா லேபிள் வந்து ஸ்கேட்டர் சார்ட்டாக இருக்கணும். அண்ட் இந்த செகண்டரி ஆக்சஸ் வேண்டாம், ஏன்னா நமக்கு இதே ஆக்சஸில் தான் வேணும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக எக்ஸாக்ட் அந்த டோட்டல் வேல்யூ எங்கே இருக்கோ அந்த இடத்துல நமக்கான டாட் வந்துடுது. ஓகே கொடுத்துருங்க. ஆக்சுவலி இந்த டாட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் லேபிள் க்ரியேஷன் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டாட்டுக்கு எந்த பக்கமாக நமக்கு லேபிள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். டாட்டில் போய்ட்டு லேபிள்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சார்ட் எலிமெண்ட்ஸில் போய்ட்டு டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்கே ஆட் பண்ண போகிறோன்னா அபவ் கொடுத்துடலாம். ஸோ தட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த என்டையர் பாருக்கு மேலே அந்த டேட்டா வரும். கிளிக் பண்ணுங்கள், அபவ் அப்படின்னு கொடுத்துட்டு விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது எனக்கு இந்த டாட்ஸ் வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் மெனு போய்ட்டு ஃபில்லில் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன், அவுட்லைனும் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் அந்த இடத்துல பார் இருக்கும், ஆனால் வந்து இப்போ நம்ம கலர் ரிமூவ் பண்ணதுனால அது வராது. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஆக்சுவலாக இந்த பாரோடைய வேல்யூ 6239, ஆனால் இங்கே 7239 வருது. ஏன்னா இது அந்த ஸ்கேட்டர் டயக்ராமோடைய அந்த வேல்யூ, ஸ்கேட்டர் அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்டோட வேல்யூ. ஆனால் எனக்கு இந்த பாயிண்டோட வேல்யூ வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு இந்த பாரோட வேல்யூ வேணும். அதுதான் இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் போங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி நம்ம கேட்டகரியிலேருந்தும் வேல்யூ எடுக்கல, சீரீஸ்லேருந்தும் வேல்யூ எடுக்கல. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு ஒரு காலம்லேருந்து டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம், வேல்யூஸ் ஃப்ரம் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த டயலாக் பாக்ஸில் எனக்கு இந்த வேல்யூ தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த 2 வேல்யூமே வரும், ஆனால் எனக்கு இந்த செகண்ட் வேல்யூ வேணாம், அதாவது இந்த ஒய் வேல்யூ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு இந்த டேட்டா ரெடி. சரி, இப்போ இதே மாதிரியான செட்டிங்ஸ் நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ என்கிட்ட வந்து தமிழ் ஃபாண்ட் கிடையாது. தமிழ் ஃபாண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை தட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரியான சார்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ரேன் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரேன் பிட்வீன் ஒரு 5000லேருந்து 10,000 வச்சுக்கலாமா? எஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லேபிள்ஸ் எல்லாமே வந்து காமனாக அதே சைஸ்லேயே தான் இருக்குது. ஸோ வேல்யூஸ் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த பார் சைஸும் மாறுது. அட் த சேம் டைம் நமக்கு அந்த லேபிள் இருக்கு இல்லையா, இந்த லேபிள், ஸோ இந்த லேபிளும் நம்ம இங்கே சின்ஸ் வி ஆர் கேல்குலேட்டிங் டேட்டா லேபிள்ஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸில் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த சார்ட் நம்ம எக்ஸலில் ரெடி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.